ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்றைக்கி தண்ணியாக இருக்க பாலில் வச்சு கூட ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு அருமையான புட்டிங் ரெசிபி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருக்க பால் தான் இது. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னா அந்த பேக்கெட்டிலோட பால் ஒட்டலை. இப்போ இந்த பாலை காய வச்சுக்கலாம். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கட்டி கட்டி ஆயிரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்க பாலில் இந்த பால் பவுடர் மிக்ஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பால் பவுடரும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கொதி வந்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி வெந்து கட்டி கட்டி ஆயிரும். தண்ணியாக இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதி வந்தப்புறம் இது கூட 2 ஸ்பூன் மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தனால கெட்டியாக இருக்குது. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மில்க் மெய்ட் நல்லா கரைஞ்சப்புறம் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. பாலை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்து கூட கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த அளவு சரியாக இருந்துச்சு, அதனால் எனக்கு இது போதும் நான் விட்டுட்டேன். உங்களுக்கு பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா, இல்லை பால் குறைவாக சேர்த்துட்டு தண்ணி அதிகமாக சேர்த்தா கூட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாலோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பால் நல்லா கொதித்து ஓரளவு திக்னஸ் வந்தப்புறம் இது கூட 200 கிராம் சீனி சேர்த்துருக்கேன், அதாவது 1 கப்பு. நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்தவாறு நீங்கள் ஜீனி சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சே பாலை நல்லா கொதிக்க விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா அதிகமாக டக்குன்னு கெட்டி ஆயிரும், நம்ம பக்குவம் மாறிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பால் நம்ம சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா பாலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கை விடாமல், அப்போ தான் கீழே அடி பிடிக்காது. இந்த பக்குவத்துக்கு வந்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறினப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 500 மில்லி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு 5 கிராம் கடல் பாசி சேர்த்துக்கோங்க. கடல் பாசியை நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கடல் பாசி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கடல் பாசி கரைஞ்சப்புறம் 1/2 கப் ஜீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீனியை பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம அடுத்து க்ரஷ்ஷு சேர்ப்போம், அதுலேயும் ஜீனி இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம்.
ஜீனியை வந்து கடல் பாசி கரையிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா கடல் பாசி கரையாது. கடல் பாசி கரைஞ்சப்புறம் தான் நீங்கள் ஜீனியவே போடணும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கடல் பாசியும் இல்லை, ஜீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசி நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் ஒரு பாத்திரத்தில் நான் 1/4 கப்பு மேங்கோ க்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த க்ரஷ் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை எசன்ஸ் கூட ஊற்றிக்கலாம். மேங்கோ க்ரஷோட நம்ம எடுத்து வச்சுருக்க கடல் பாசி மிக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன அளவுகளோட சரியான முறையில் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இது கூட நான் ஊற வச்ச சப்ஜா சீடை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த புட்டிங்கோட இந்த கடல் பாசி மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். புட்டிங் கொஞ்சம் செட் ஆனப்புறம் தான் நீங்கள் சேர்க்கணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். அதனால் கவனமாக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணப்புறம் நீங்கள் வந்து கடல் பாசி மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடுங்க. நான் காலையில் 11 மணிக்கு செஞ்சு வச்சுட்டேன். எனக்கு செட் ஆகி வர சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம புட்டிங் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரிச்சான கஸ்டர்ட் மேங்கோ ஜெல்லி புட்டிங் ரெசிபி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.